இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் ஒரு வியாதி எப்படி ஒரு மனிதனுக்குள் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கேன்சர் வியாதி. இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கேன்சர் வியாதி அப்படியானா கேன்சர் என்பது இங்கிலீஷ் வார்த்தை. தமிழாக மொழியாக்க பார்க்கும் போது புற்றுநோய் என்று சொல்லப்படுகிறது. புற்றுநோய் அது புற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. புற்று என்பது நம் பூமியிலே சர்ப்பங்கள் வந்து இருக்கிற ஒரு இடமாயிருக்கிறது புற்று. அந்த புற்றிலே சர்ப்பத்தின் ஆவி, சர்ப்பம், பாம்பு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகத்திலே நாம் பாம்பை குறித்து பார்ப்போமானால் அதே ஆதியாகமம் புஸ்தகம் அது 3ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீ சகவே சாகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆதியாகமத்திலே பார்ப்போமானால் ஒரு சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். அப்படியானால் சர்ப்பமானது நோய்களை போடும் என்பதை நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நோய்களை போடுமா என்று கேட்டால் போடும். ஏனென்றால் அந்த சர்ப்பத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வேதாகம் ஒரு வசனம் சொல்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதை நான் இப்போது வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனம். உலகமானதையும் மோசம் போக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழுந்து தள்ளப்பட்டது. அதோடு சேனைகள் தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. அப்படியானால் சர்ப்பமும் பிசாசும் பெரிய பாம்பும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்த ஒரு சேனையின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆதியாகமத்திலே ஏவாளோடு பேசினது இந்த சர்ப்பத்தின் பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு பேசப்பட்டது வலு சர்ப்பம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே தள்ளப்பட்டு விழுந்திருக்கிறது வலு சர்ப்பத்தும் பிசாசும் பெரிய பாம்பு என்ன செய்யப்பட்டது? தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தள்ளப்பட்டிருக்கிற ஆவிகள் ஏவாளிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இங்கே ஆதியாகமத்திலே அது பேசும். நீ என்ன செய்வ? சாகவே சாக மாட்டாய் என்று, சாகுவதில்லை என்று வேதாகத்திலே பிசாசு வலு சர்ப்பம் ஆவி வந்து ஏவாளத்தை வஞ்சிப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, கேன்சர் வியாதி என்பது பிசாசு போடுகிறது என்பதை வேதாகம் ஒன்றிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு புற்றுநோய். அப்படியானால் அது பாம்பாலே உருவாக்கப்படுகிற ஒரு வியாதி என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் எந்த பகுதிகளிலே அவனுடைய விஷத்தை நம்மிடத்தில் கக்குறான் என்பதை நம்ம நன்றாக புரிந்து அதுக்காக செபித்தோமானால் அந்த கேன்சர் வியாதி முற்றிலுமாய் மாற்றப்படும். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது சில இடங்களிலே நம்ம கேன்சர் வியாதியை நீங்கள் அதிகமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தோமானால் அது அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத அளவான ஒரு பகுதிகளில் தான் அதிகமாய் உருவாக்கப்பட்டிருக்கும். சில இடங்களிலே பார்த்தோமானால் மூளை பகுதிகளிலே, உள் பகுதிகளிலே கொண்டு வைக்கும். அந்த கேன்சர் வியாதி அதிலிருந்து உருவாக்கும். சிலவர்களிடத்தில் மார்பக பகுதியில் இருந்து உருவாக்கப்படுகிறது. சில இடங்களிலே கண்கள், கவுடுகள், அப்படிப்பட்ட நிறைய பகுதிகளில் இருந்து என்ன செய்யப்படுகிறது? அது ஒரே ஒரு வார்த்தை வழியாக தான் அது ஊடுருவி உள்ளே போகிறது. இங்க பார்த்தோமானால் பிசாசு சொல்லப்படுகிறது, நீங்கள் சாகவே
சாவுவது இல்லை என்று ஒரு வார்த்தை தான் வலு சர்ப்பம் சொல்லுது. அப்படியானால் அவன் ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு விஷத்தை மாத்திரம்தான் நம்மிடத்தில் அவன் என்ன செய்கிறான்? கக்கி போடுகிறான். ஆனால் கக்கி போட்ட பிறகு அதுக்கு பிறகுதான் முளைக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகுதான் பாம்பு சொன்ன பிறகு சாகவே சாகுவதில்லை என்று சொன்ன பிறகு அந்த வார்த்தைக்கு பிறகுதான் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். சர்ப்பத்தின் ஆவி அவன் போடுகிற ஒரு வார்த்தை அது உங்கள் சரீரத்திலே வியாதியாக மாற்றப்படுகிறது. அவன் ஒரே ஒரு விஷம் நம்முடைய வாழ்க்கையை தலைக்குப்பராக மாற்றி போடுது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கேன்சர் என்கிற வியாதியை உருவாக்குறது வலு சர்ப்பத்தின் தள்ளப்பட்டுகிற ஆவி. இந்த ஆவியை நாம் கடிந்து கொண்டு செவிப்போமானால் அந்த கேன்சர் வியாதியிலிருந்து முற்றிலுமாய் அது மாற்றப்படுவோம். இங்கே பார்த்தோமானால் வலு சர்ப்பத்தின் ஆவி ஒரு வார்த்தை சொல்லுது, சாகவே சாகுவது இல்லை என்று சொல்லுது. அதுக்கு பிறகு 14ஆம் அதே வசனம், ஆதியாகமம் 4:14 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரே என்ன செய்யறாரு? அதுக்கு தண்டனை கொடுக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு தண்டனை கொடுக்கிறாரு. தண்டனை கொடுக்கும் போது அதை சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சகல காட்டு ஜீவன்களும் சகல நாட்டு ஜீவன்களுக்கும் அதுக்கு சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுது. அதே சர்ப்பத்துக்கு தனியாக ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. நீ என்ன செய்வ? பாம்பு என்ன செய்யுமா? இந்த வயிற்றை வைத்து நீ நகர்ந்து போவாய் என்று தேவன் அதுக்கு தனியாக ஒரு சாபத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். அதே பார்த்தீங்கன்னா மீதி உள்ள காட்டு ஜீவன்களும் அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணில் தின்பாய் என்று சொல்லப்பட்ட. அப்படின்னால் சர்ப்பத்துக்கு தனியான ஒரு சாபத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். காட்டு மிருக ஜீவன்களுக்கும் சபிக்கப்பட்டிருக்கும், நாட்டு மிருக ஜீவன்களுக்கும் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன பிறகு சர்ப்பத்தை பார்த்து தனியாக தேவன் என்ன செய்கிறார்? அதை குறித்து சொல்லுகிறார். நீ தனியாகவே ஆண்டவர் அந்த சர்ப்பத்துக்கு ஒரு சாபத்தை ஏற்படுத்துகிறார். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள. இந்த தனியாக சபிக்கப்பட்டதுதான் இந்த கேன்சர் வியாதியை உருவாக்குகிறது. அப்படியானால் சர்ப்பமானதை நாம சில நேரங்களிலே சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு அகப்படுகிறோம். அதுதான் கேன்சர் என்கிற வியாதி. அந்த கேன்சர் வியாதியை முற்றிலுமாய் மாற்ற முடியும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் நமக்கு முற்றிலுமான ஒரு வியாதியை, முற்றிலுமான சுகத்தை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க முடியும். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் புற்றுநோய்களுக்கும் மருந்தாகவே இருக்கிறார். எந்த பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எந்த பெரிய நோயா இருந்தாலும் சரி, ஆனாலும் எல்லா வியாதிகளுக்கும் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகவே மரித்து அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வியாதியிலிருந்து முற்றிலுமான ஒரு சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆனேன். இந்த புற்றுநோய் முற்றிலுமாய் அழிக்கப்படும். வலு சர்ப்பத்தின் கிரியைகளும் மாற்றப்படும். அவனுடைய கிரியைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்க வந்தேன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இதோ வலு சர்ப்பங்களையும் காட்டு மிருக ஜீவன்களையும் அவர் மீட்க வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், நான் மனிதனை மீட்கும்படியாக பூமியிலே மனித குலமாக அவர் என்ன செய்தாராம்? எடுத்து வந்தாராம். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த வேளையில கூட வலு சர்ப்பத்தின் ஆவினாலே அகப்பட்டு நின்று
புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு திசை கண்ணோக்கி பார்க்கிறேன். என் தேவனாய கர்த்தர் அந்த பிள்ளைகளை இப்போது நீங்க விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வலு சர்ப்பமானது என் பிள்ளைகளை தகப்பனே வியாதிகளை போட்டு நோய்களை போட்டு அவனை ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் அல்லவா? இயேசுவின் நாமத்தினாலே தேவனாய கர்த்தர் இப்போது ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமா இப்போது சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி சுகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு முழு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.